இந்த ஆட்சி ஒரு திருடன் போலீஸ் ஆட்சி மாதிரி தாங்க நீங்கள் நடந்துகிட்ருக்குது. ஆமாங்க. கிட்டத்தட்ட போன ஆட்சியில் எல்லாம் தேடி வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் அது திருடனை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒவ்வொன்றா நம்ம டிவிக்கு ஆட்சியில் எல்லா அமைச்சர்களும் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அது என்னன்னு தான் பார்க்குறீங்க. திருவண்ணாமலை கோயிலில் கிட்டத்தட்ட நேர்முக தேர்வு பணியிடங்களுக்கு 109 பேரை இப்போ திமுக ஆட்சியில் தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுவும் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்கி அவங்கள 109 பேர்த்த பணியில் அமர்த்தியிருக்காங்க. இத கண்டுபிடிச்ச அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து அந்த பணி நியமன ஆணையை கேன்சல் பண்ணிட்டு, திரும்ப நேர்முக தேர்வு நடத்த வேணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு. திமுக ஆட்சியில மின் வாரியத்தில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 58,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து விஞ்ஞான முறையில பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்காத வகையில இந்த ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. போல மின்வாரியத்தில் 9 டெண்டர்கள் மூலிமா 1028 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி நிர்மல்குமார் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த 9 டெண்டரில் எந்த டெண்டரில் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்குதோ அந்த டெண்டரில் நிறுத்தி வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் இதே வேலையாக தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இன்னொரு பக்கம் ஆதவர்ஜன் அவர்கள் 1000 பள்ளிக்கூடங்களுக்கு திமுக ஆட்சியில் 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இது ஆதவர்ஜன் சொல்லலை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பள்ளி தாளாளரே சில பேர் வந்து தாமாக முன் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. எங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வந்து 25 லட்ச ரூபாய் என்று லஞ்சம் பெற்றதாக கூறியிருக்கிறாங்க. இதே மாதிரி தாங்க எல்லாரும் வந்து யார்கிட்ட எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு பேட்டி கொடுங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செயல்படுத்தணும்.